என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதேனில் உன்னிலை உணர்ந்தாயோ. ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதேனில் உன்னிலை உணர்ந்தாயோ. திருவுதிரத்தை நம்பி வந்தாயனா, ரட்சிப்பின் பாதையை பெற்றிடுவார். ரட்சிப்பின் பாதையை பெற்றிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழவேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழவேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயனால், கானக நீரூற்று கண்டிடுவார். கானக நீரூற்று கண்டிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்புவி மீதில் நின்றிடுவார். என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்புவி மீதில் நின்றிடுவார். என் மாமிசம் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவரை கண்டிடுவேன். என் கண்களால் அவரை கண்டிடுவேன். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள்
அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் உங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அதனால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், இந்த வேளையை நீர் தந்தீர். உமக்கு மகிமை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். இந்த வேளையிலே எங்களிடத்தில் இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 47 49 வரைக்கும் வாசிப்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேகரை சந்திக்கிறார், அநேகர் அவரையும் சந்திக்கிறாங்க. இந்த இடத்திலே நாத்தான்வேலை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் அவரிடத்தில் வருகிறான். அவனை பார்த்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். உடனே அவன் ஆச்சரியப்பட்டான். என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ தானே முதனா பார்க்குறீங்க, ஆனால் என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்களே என்று ஆச்சரியப்பட்டு, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அப்போ இவன், ஆண்டவரே, நீ தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் காண்கிறார். அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். அப்படியே ஒரு மனிதன் அத்திமரத்துக்கு மேலே இருந்தான், இவன் அத்திமரத்துக்கு கீழே இருந்தான். கர்த்தர் பார்க்கிறார். அத்திமரத்துக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், அவனையும் கர்த்தர் பார்த்தார். அவன் சரீர வளர்ச்சி குன்றினவன். அந்த வழியா ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஒரு ஆவலோடு கூட அவன் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது. இவன் ரொம்ப குள்ளனாக இருந்தான். அதனால் அவர் வருவதற்கு முன்னதாக அவருக்கு முன்னாடி ஓடி போய் அவன் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி உச்சியில் உட்காந்துக்கிட்டான். கர்த்தர் வரும்போது பார்க்கலாமே என்று. ஆனால் ஆண்டவர் அந்த வழியாக வருகிறார், எரிகோ வழியில் வருகிறார். அப்படி வரும்போது அவர் அந்த இடத்துல நின்றுட்டார். அவர் அண்ணாந்து அத்திமரத்தின் உச்சியை பார்த்து அங்கே உட்கார்ந்திருக்கிற சகேயுவை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அந்த இடத்துல வந்தபோது கர்த்தர் சகேயுவை பார்க்கிறார். அவனை கண்டார். பார்த்து, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தான் தங்கணும். அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான்.
இவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு இவனை பார்ப்பார், இவனோடு பேசுவார் என்றெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். எவ்வளோ சந்தோஷம்! நாத்தான்வேல் எப்படி அதிசயப்பட்டானோ அதே மாதிரி தான் சகேயு அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டான். ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறவர், எல்லாரையுமே காண்கிறார். நாத்தான்வேலை மாத்திரமல்ல, சகேயுவை மாத்திரமல்ல, இன்னும் வேதத்தில் அநேகர் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை பார்த்தார் என்று. கர்த்தரும் பார்த்தார். எல்லாரையும் பார்க்கிற தேவன், ஒருவரும் விதிவிலக்கு அல்ல. கர்த்தர் அனைவரையும் பார்க்கிறார். சங்கீதம் 33 அதிகாரம் 13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். வானத்திலிருந்து கீழே இந்த பூலோகத்தை பார்க்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுபுத்திரரும் அவருடைய கண்களுக்கு தெரியும். வானத்திலே இருந்து கொண்டு அவர் பூமியில் இருக்கிற எல்லாரையுமே அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அடுத்த வசனம் 14. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து, தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து ஜனங்க மேலேயே அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் 15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, எல்லாருடைய இருதயத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி அவருடைய செய்கைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு எந்த மனிதனும் மறைஞ்சிக்க முடியாது. கர்த்தர் எல்லாரையுமே பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் காண்கிறது, நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு கெட்டவனும் மறைய முடியாது, நல்லவனும் மறைய முடியாது. தீயோரையும் பார்க்கிறார், நல்லோரையும் பார்க்கிறார். பெரிய பணக்காரங்களை பார்க்கிறார், ஏழைகளை பார்க்கிறார், ஒடுக்கப்படுகிறவர்களை பார்க்கிறார், ஒடுக்குகிறவர்களை பார்க்கிறார், துன்பப்படுகிறவர்களை பார்க்கிறார், துன்பப்படுத்துகிறவர்களை பார்க்கிறார். எல்லாரையும் காண்கிற தேவன் கர்த்தர் பார்க்கிறார். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரின் கண்கள், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பார்க்க முடியும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து தான் பூலோகத்தை பார்க்கணும்னு இல்லை. அவர் எவ்விடத்திலிருந்தும், அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லவங்களையும் பார்ப்பார், கெட்டவங்களையும் பார்ப்பார். ஒரே டைம்ல எல்லாரையும் பார்ப்பார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெயருக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார், சகலமும் அவருடைய பார்வையிலே நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லுவார். அப்படி எல்லாமே அவருடைய பார்வைக்கு எல்லாமே தெரியும். மறைவானது எதுவுமே இல்லை. எல்லா மனுஷரையும் பார்க்கிறார். உலகத்தில் துன்பப்படுறவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்க்கிறாரா, கர்த்தர் என்ன பார்க்கிறாரா, அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறதா என்று வேதனைப்படுறவங்க உண்டு. அநேகர் ஊழியர்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, என்னிடத்துல கூட சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் பார்க்கல. துன்பப்படுகிறவர்களை பார்க்கிறார், துன்பப்படுத்துகிறவர்களையும் அவர் பார்க்கிறார். அவருக்கு யாரும் மறைய முடியாது. அத்தனை பேரையும் அவர் பார்க்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் பிழைக்க போனாங்க. அங்கே போய் பலுகி பெருகிட்டாங்க. இவங்க பலுகி பெருகினதுனால புதிதாய் வந்த ராஜா இந்த ஜனத்தை பலுக விடக்கூடாது. யாராவது யுத்தத்துக்கு வந்தால் இவங்களும் சேர்ந்து நம்மளை முறியடிக்கிறதுக்கு அது சந்தர்ப்பம், இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு எகிப்திலே தேவ ஜனம் ஒடுக்கப்பட்டார்கள்.
அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கல, அவர் பரலோகத்திலிருந்து அவர் அதை பார்த்தார். அவர் சொன்னாரு, நான் பார்க்கவே பார்த்தேன், என்னுடைய ஜனத்துடைய கஷ்டத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களை கொடுமைப்படுத்தின எகிப்தியரையும் நான் பார்க்கிறேன் என்றுதான் சொன்னார். பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அன்றைக்கு எகிப்தில இஸ்ரவேல் ஜனப்பட்ட பாடுகளை பார்த்தார். ஆண்டவராகிய தேவன் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். இப்பையும் அப்படிதான் அவர் பார்க்கிறார். ஒடுக்கப்படுகிற ஜனத்தை பார்க்கிறார், நெருக்கப்படுகிற ஜனத்தை பார்க்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்தார். நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் அவங்கள ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி அவங்கள வேலை வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு அவ்வளோ செங்கல்ல இருக்கணும், அதுக்குரிய வைக்கோல் அவங்களே பார்த்துக்கணும், வயல் வேலை செய்யணும், இன்னும் மற்ற அநேக வேலைகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருந்தது. இவர்கள் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் அவர்கள் வேலை செய்து அவங்க ரொம்பவே துவண்டு போயிட்டாங்க. ஜீவனை கசப்பாக்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அவங்களுடைய வேலைகளெல்லாம் என்னவா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, 11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலை, அவர்களுடைய வேலைகள் சுமை சுமக்கிற வேலை. செங்கல்ல அறுத்து அதை சுமக்கணும், வயல் வேலை, அதில் அவங்க அரிக்கட்டுகளை சுமக்கணும். சுமை சுமக்கிற வேலைகளினாலே ஒடுக்கப்பட்டார்கள். 13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், செங்கல்லுமாகிய வேலைகளிலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும், சகலவிதமான வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ரொம்பவே ஒடுக்குனாங்க. கர்த்தர் சொன்னாரு, இதற்காக நான் இறங்கி வந்தேன், அவருக்கு ஒரு விசாலத்தை கொடுக்க. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் அவங்களுக்கு இளைப்பாறுதல், நெருக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு விசாலம். ஆகவே நான் இறங்கி வந்தேன், பார்த்தேன். கர்த்தர் பார்க்கிறவர், காண்கிறவர். கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் உங்களை காண்கிறவர். அவருடைய பார்வைக்கு மறைவானங்க யாருமே இல்லை. கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார். உபத்திரப்படுறவங்களை பார்க்கிறார், உபத்திரப்படுத்துறவங்களை பார்க்கிறார். உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர், உபத்திரப்படுகிறவர்களுக்கோ இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல உபத்திரப்படுறவங்களுக்கு என்ன கிடைக்கும், உபத்திரப்படுத்துறாங்களே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக தேவன் கொடுப்பார். ஒரு பிரதிபலன், பட்ட பாடுகளுக்கு ஒரு பிரதிபலன் தேவன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ரிவார்ட் என்னவா? உபத்திரப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிதான இளைப்பாறுதல் பிரதிபலனாக. உபத்திரப்படுத்துறாங்களே, மனிதன் ஒடுக்கி மனிதன் துன்பப்படுத்துறாங்களே, அது இன்றைக்கும் இருக்குது. எத்தனையோ அலுவலகங்களில், வேலை ஸ்தலங்களில், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில், பெரிய கம்பெனி, இப்படியெல்லாம் பாருங்க, வேலை நடைபெறக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் அங்க ஒரு கூட்டம் ஒடுக்க தான் செய்வாங்க, ஒரு கூட்டம் ஒடுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. துன்பங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் ஒவ்வொரு இடத்துல. அன்றைக்கு யாக்கோபை லாபான் ரொம்பவே நெருக்கணும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன்.
யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. யாக்கோபையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், லாபானையும் பார்க்கிறார். யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் பார்க்கிறேன், உன் வருத்தத்தை நான் பார்க்கிறேன், உன் சஞ்சலத்தை நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் உன்னை நெருக்கி ஒடுக்கி 10 முறை சம்பளத்தை மாற்றி கொடுக்கிறானே, அந்த லாபானையும் பார்க்கிறேன். லாபானுடைய ஆடுகளை யாக்கோபு மேய்த்து கொண்டு இருக்கிறான். யாக்கோபுடைய சொந்த மாமா லாபான், தாய் மாமா. அவனுடைய பிள்ளைகளையும் இவன் தான் கல்யாணம் பண்ணுறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போது சம்பளம், புள்ளி புள்ளியாக உள்ள ஆடுகள் உனக்கு சம்பளம், எதுவும் வரி போட்டு மற்ற மங்கின நிறமுள்ளதெல்லாம் அது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் லாபான். அப்படி சம்பளம் யாக்கோபுக்கு நியமிக்கப்பட்ட உடனேயே ஆடுகள் குட்டி போட்டுச்சுன்னா அந்த புள்ளி புள்ளியாக தான் அந்த டிசைனில் தான் ஆடுகள் குட்டி போடும். அப்போ யாக்கோபுக்கு சம்பளம் அதிகமாகிடும். உடனே லாபான் பார்ப்பான், உனக்கு சம்பளம்னு சொன்ன அந்த ஆடு தான் அதிகமாக குட்டி போடுது, ஆகவே சம்பளத்தை நான் மாற்றுறேன். மங்கின நிறமுள்ள ஆடுகளெல்லாம் உனக்கு, புள்ளி உள்ளதெல்லாம் எனக்கு அப்படின்னு சம்பளத்தை மாற்றுவான். அடுத்த முறை ஆடுகள் குட்டி போடும் போது எல்லாம் மங்கின நிறமாகவே போடும். உடனே லாபான் பாப்பா, மங்கின நிறமான ஆடு நிறையா குட்டி போட்டிருக்கேன், சம்பளத்தை நான் மாற்றுறேன், புள்ளி உள்ள ஆடெல்லாம் உனக்கு, மங்கின நிறமெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்படி யாக்கோபுக்கு சம்பளம் என்று லாபான் சொல்லும் போது ஆடுகள் அதை தான் போட்டுச்சு. ஆகவே இவன் 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி மாற்றி, அது ஆடுகளுக்கு ஏதாகிலும் பிரச்சனை வந்து செத்து போச்சுன்னா அந்த நஷ்ட ஈடெல்லாம் இவன் தான் கொடுக்கணும். இப்படி லாபானுடைய மந்தையிலே யாக்கோபு அத்தனையாய் பாடுபட்டான். அந்த பாடுகளை எல்லாம் தேவன் பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள், வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உபத்திரவம், அது போல தான் வேலை ஸ்தலம் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்விலே, நம்ம சமுதாயத்தில் நாம் இன்றைக்கு எத்தனையாய் பாடுகளை அனுபவிக்கிறோம். உபத்திரப்படுத்துகிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, உபத்திரப்படுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையுமே பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். லாபானை கண்டேன், அவன் உனக்கு செய்ததெல்லாம் நான் பார்க்கிறேன். எகிப்தியரை கண்டேன், அவர்கள் உங்களுக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்படியே இஸ்ரவேலரை உங்களை பார்க்கவே பார்த்தேன். யாக்கோபையும் பார்க்கிறார். இப்படி வேதத்தில் பார்த்தா தேவன் எல்லாரையும் தான் பார்க்கிறார். இன்றும் கர்த்தர் எல்லாரையும் தான் பார்க்கிறார். அவருடைய பார்வையில் இன்றைக்கு மறைவானது ஒன்று இல்லை, எல்லாரையும் அவர் காண்கிற தேவன். துன்பப்படுகிறவங்களை பார்க்கிறார், துன்பப்படுத்துகிறவர்களையும் அவர் பார்க்கிறார். அப்படியே கண்ணீர் விடுவோரை பார்க்கிறார். இன்னைக்கு கண்ணீர் விடுறவங்க எத்தனை பேர் வியாதியினாலே கண்ணீர் விடுறாங்க. சில அங்கலாய்ப்பு, சில மனவேதனைகள், பல பிரச்சனைகள், உடனே கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஜனங்களை பார்க்கிறோம். கர்த்தர் கண்ணீரை காண்கிறார். கட்டாயம் அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. வியாதியிலே இன்றைக்கெல்லாம் கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர், வியாதியில் கண்ணீர் விட்டவங்க, அவங்கள இழந்து போய் குடும்பத்தார் விட்ட கண்ணீர், குடும்பமே கதறி, பெற்றோரை இழந்தவங்க, கணவரை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, கண்ணீரை காண்கிற தேவன் வியாதியிலே, வியாதி படுக்கையிலே இன்னைக்கு கண்ணீரோட ஆண்டவரே எனக்கு சுகத்தாங்க என்று இன்னைக்கு கேட்கிறாங்களா? கர்த்தர் அந்த கண்ணீரை காண்கிறார். ஒரு நாளிலே எசேக்கியேல் ராஜா பிளவை நோய் வந்தது, ராஜ பிளவை. இன்னைக்கு இருக்கிற கேன்சர் மாதிரி பழைக்க முடியாது. இந்த நோயில் நீ மரிச்சிருவ, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று தீர்க்கதரிசி மூலம், ஏசாயா மூலம் கர்த்தர் எசேக்கியேலுக்கு பேசினார்.
2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தரே சொன்னா யாரு காப்பாற்ற முடியும்? ஒரு டாக்டர் சொல்றாங்க, எடுத்துட்டு போயிருங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து, இனி பிழைக்க மாட்டாங்க, எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம், இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேஷண்ட்டுகள் திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவர்களை கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்ட பொழுது, கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொண்ட பொழுது, கர்த்தரால சுகம் பெற்றவங்க அநேகர் இருக்காங்க. பிழைக்க மாட்டாங்க என்று வைத்தியர்களால் சொல்லப்பட்ட அநேகர் கர்த்தரால பிழைத்தவர்கள் இன்றும் பிழைத்து கொண்டிருக்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணால் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தரே சொல்றார், நீ பிழைக்க மாட்ட அப்படின்னா யார் காப்பாற்ற முடியும்? அவங்கள காப்பாற்ற வைத்தியரே கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது. கர்த்தர் சொல்லிவிட்டா உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. உடனே இவன் அழுதான், கர்த்தரிடத்தில் அழுதான். என்ன அழுதான்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நான் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்திருக்கேன், நான் நன்மையான காரியங்கள் செய்திருக்கேன், உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க, நினைத்தருளும் என்றான். பசிமா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று மிகவும் அழுதான். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு நோய் வந்து டாக்டர் கைவிட்டுட்டாரு, இல்லை கர்த்தரும் கைவிட்டுட்டாரு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி நினைப்பூட்ட முடியுமா? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எத்தனை மன உண்மையும் உத்தமமாய் நடந்தேன், நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று நம்பால கேட்க முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவன் கேட்டான். ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி மன உண்மையாக இருந்தான், மன உத்தமமாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்னதாக நல்ல காரியங்களை செய்தான். ஆகவே அவன் தைரியமாக கேட்டான், அதை நினையும் ஆண்டவரே, அதை நினைத்து எனக்கு ஆயுள் நாட்களை எனக்கு கூட்டி கொடுங்க என்று அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான். அப்படி கேட்டதுமே சொல்லிட்டு போன தீர்க்கதரிசி வெளியே போகிறான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். காண்கிற தேவன், துன்பப்படுவோரை காண்கிற தேவன், கண்ணீர் விடுவோரை காண்கிற தேவன். கர்த்தரிடத்துல கண்ணீர் விட்டா பார்க்காம இருக்க மாட்டார், கட்டாயம் பார்ப்பார். ஆகார் ஒரு நாளிலே அங்கலாய்த்து அவ கண்ணீர் விட்டா, தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடுறான். ஏன்னா அவளோட கொடுமை தாங்க முடியல. சாராள் அவளை கொடுமையாக வேலை வாங்கினான். ஆகவே வீட்டை விட்டு ஓடிட்டான். அவள் அங்கலாய்த்து அவள் ஓடுகிறாள். கர்த்தர் அவளை சந்தித்தார், அவளுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தார். நீ போய் உன் நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்து நீ அடங்கி இரு என்று புத்திமதி சொன்னார். அவளுடைய கண்ணீரை பார்த்தார், அங்கலாய்ப்பை பார்த்தார். அவதான் ஆண்டவருக்கு பெயர் வச்சான். என்னை காண்பவரை நானும் கண்டேன், என்னை காண்பவரை இவ்விடத்திலே நான் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு ஒரு பெயர் வச்சான். நீர் என்னை காண்கிற தேவன். ஆம், ஆகாரை மாத்திரமல்ல, எல்லாரையுமே பார்க்கிறார்.
எல்லாரோட வாழ்விலும் கண்ணீர் சிந்தக்கூடிய சில தருணங்கள் வரும். பரலோகத்துக்கு போகிற பாதையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அது கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரோட வாழ்விலும் அப்படித்தான். யாருமே கண்ணீர் சிந்தாம நம்முடைய பிரயாணம் இல்லை. பரலோகத்துக்கு போகிற இந்த பாதையிலே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் இந்த பயணத்திலே கண்ணீர் சிந்தக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மனுஷரால் வரக்கூடிய போராட்டங்கள், பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய போராட்டங்கள், எத்தனைய நாம் சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கா எசேக்கியேலுக்கு அது எத்தனை நீரூற்றாய் மாறினது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆகாருக்கு அருமையான ஒரு நீரூற்றாய் மாறினது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட அப்படிதான். கண்ணீர் சிந்தரமா? கண்ணீர் சிந்தக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகளா? கர்த்தர் கண்ணீரை காண்கிறார். நம்ம விடுற கண்ணீருக்கு பலனுண்டு. நம்முடைய கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில சேகரித்து வைக்கிறார். அழாதே என்று சொல்லுகிறார். நீ அழுதது போதும், நீ கண்ணீர் சிந்தாதே, நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள். இந்த செயலுக்கு, கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை உன் காத்துக்கொள் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உன் உண்டு என்று கிரியைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பலன் உண்டு. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. கர்த்தரே சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள், கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் இருக்குது, உன் கண்ணீருக்கு பலன் இருக்குது. அது ஒருபோதும் வீணா போகாது. இப்படி தேவன் கண்ணீரை காண்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் காண்கிறார். கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொரு மக்களையும் காண்கிறார். இன்றைக்கு யார் ஒடுக்குறாங்களோ அந்த துஷ்டர்களையும் காண்கிறார். நம்ம கண்ணீர் விடுவதற்கு காரணமானவர்கள் யார், என்ன காரணம், அதையும் காண்கிறார். இப்படி வேதத்தில் பார்த்தா ஆண்டவராகிய தேவன் வானத்தில் இருந்து கொண்டு அவர் பூமியில் இருக்கிற எல்லா மனுபுத்திரரையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், காண்கிறார். இப்படி எல்லாரையும் அவர் பார்த்தாலும், எல்லாரையும் அவர் கண்டாலும் ஒன்றை தேடுகிறார். ஏன்? மனுஷனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நல்லவங்க கட்டவங்க என்று சொல்லி எல்லாரையும் ஏன் பார்க்கிறார்? பூலோகம் முழுவதும் அவருடைய கண்கள் ஏன் சுற்றி கொண்டு இருக்கிறது? பூலோகத்தில் எல்லா மனிதரையும் அவர் ஏன் அத்தனை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறாராம்? ஒன்றை தேடுகிறார். பூலோகத்திலே மனிதர்கள் மத்தியிலே அவர் ஒன்றை தேடுகிறார். அவருடைய வல்லமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும், அவருடைய வல்லமையை மனித வாழ்விலே விளங்க பண்ண வேண்டும் என்று ஒரு உத்தம இருதயத்தை அவர் தேடுகிறார். ஆகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லாம் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்குது, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு எங்க உத்தம இருதயம் இருக்குது, யாரிடத்துல உத்தம இருதயம் இருக்குது. உத்தம இருதயம் இருக்குமே ஆனால் அவனுடைய வாழ்விலே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுசும் கர்த்தருடைய கண்கள், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை.
அவரோட கண்களில் படாது எதுவுமே இல்லை. அப்படியே சுற்றி சுற்றி உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் தாவீது சொன்னான், நான் எங்கே போவேன், உங்கள் கண்ணுக்கு மறைவா. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் என்னை பார்க்கிறீர், உம்முடைய கண்கள் அங்கே இருக்கிறது. பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய கண்களுக்கு மறைவா நான் எங்கே போவேன் என்று சொன்னான். கர்த்தருடைய கண்கள் அப்படியே ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. எதை பார்க்கிறதா? அவரை பற்றி. உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ண. யாரோட வாழ்வில் கர்த்தரோட வல்லமை விளங்கும்? கர்த்தர் யாரோட வாழ்வில் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார்? யாரோட வாழ்வில் ஒரு பெரிதான விடுதலையை கண்டுகொள்ள முடியும்? ஒரு உத்தம இருதயம், ஆண்டவர் தேடும் இருதயம், கர்த்தர் தேடக்கூடிய ஒரு இருதயம், ஒரு உத்தமமான இருதயம். அந்த இருதயத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவருடைய கண்களுக்கு தென்பட்டு விட்டால் அவங்களோட வாழ்வில் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் வாழ்விலே விளங்கும். அவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் தான், மேன்மை, உயர்வு, அதிசயம், அற்புதம், விடுதலை எல்லாத்தையும் பார்க்க முடியும் கர்த்தருடைய வல்லமையினால. ஆகவே கர்த்தருடைய கண்கள் ஒரு உத்தம இருதயத்தை தேடுகிறது. ஆனால் உலகத்தில் மனுஷர்கிட்ட எந்த இருதயம் தான் அதிகமாக இருக்குது? என்ன இருதயம் படைத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க? வேதத்தில் சொல்லி இருக்குது, எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயம் ரொம்ப மோசம், அது திருக்கும் கேடும் உள்ளது என்று எரேமியா தீர்க்கதரிசி எழுதுவார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. எல்லாவற்றை பார்க்கிலும். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் எவ்வளவோ அவயவங்கள் இருக்குது. இந்த எல்லா அவயவத்திலையும் ரொம்ப மோசமான ஒன்றுனா மனிதனுடைய இருதயம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே அது திருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது. யார் அறிஞ்சிக்க முடியும்? வெளியே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, உள்ளதான் இருக்கும். திருக்கும் மகா கேடும் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அதில் அவன் எத்தனையோ பிளான் பண்ணியிருப்பான், நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட சிரித்து அன்பா பழகுனா நமக்கு ஒன்று தெரியாது, நல்லவர்கள் என்று நம்ம நம்பி விடுவோம். அப்படிதான் உலகத்திலே மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். பல கொடுமைகள் அப்படிதான் நடக்குது. ஆகவே எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். எல்லா இருதயங்களையும் அவர் பார்க்கிறேன். உத்தம இருதயத்தை தேடுறார். இருதயம் உள்ள இருக்குது, அதனுடைய நினைவுகள் எல்லாம் அது உள்ளுக்கு இருக்குது. மனுஷருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவனுடைய நினைவு என்ன, சிந்தைகள் என்ன, யோசனைகள் என்ன, வழிகள் என்ன, அவனுடைய தீர்மானம் என்ன, அவனுடைய திட்டங்கள் என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், உள்ளியின் திரியங்களையும் அவர் சோதித்து அறிகிறார். ஆகவே உலகத்தில் அதிகமான மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட இருதயம் தான் இருக்குது. அதனால தான் உலகமே கெட்டு போச்சு. மனித சமுதாயம் பாவத்துக்குள்ள மூழ்கி இருக்குது. தேவ கோபம் உலகத்துக்கு வந்திருக்குது. கொள்ளை நோய்களும் பல துன்பங்களும் மனிதனை அழித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த திருக்கும் மகா கேடுள்ள இருதயம். ஆனால் தேவன் தேடும் இருதயம், கர்த்தர் தேடக்கூடிய இருதயம் ஒரு உத்தம இருதயம், அதை தேடுகிறார். இன்னொரு இருதயம் இருக்குது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இந்த இருதயம் ஒருத்தருக்கும் இருக்க வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. 12 ஜீவனுள்ள தேவனை விட்டு
விலகுவதற்கு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கை. இது வார்ன் பண்றார். எச்சரிக்கை. இது யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்குள்ளும் இருக்கக்கூடாது என்று வேதம் மனுக்குலத்தை எச்சரிக்கிறது, தேவ பிள்ளைகளை எச்சரிக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள ஒரு பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். அவ்விசுவாசம் ஆண்டவரை நம்புறதில்லை, சத்தியத்தை நம்புறதில்லை, சத்திய வசனத்தை நம்புறதில்லை. இதெல்லாம் எப்படி நம்புறது? தேவனை நம்புறதில்லை. இப்படி நம்பாமல் ஒரு சந்தேக பார்வையில மெய்யான தெய்வம் யார், எப்படி நம்புறது என்று நம்பாம ஒரு அவ்விசுவாசம் உள்ள அந்த இருதயம் ஒரு பொல்லாத இருதயம், தேவனை விட்டே விலக செய்யக்கூடிய இருதயம். ஆண்டவரை அறிந்து கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்டவங்க அறிஞ்சிக்கிறவே முடியாது, கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவ்விசுவாசியா இருந்தால் ஒன்று கிடைக்காது. ஆகவே எச்சரிக்கப்படுகிறோம். இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு பொல்லாத இருதயமா இது, ஒரு பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் என்பது நோவா காலத்திலேயே தேவன் சொன்னார். அந்த நாட்களிலேயே மனிதன் அவன் சிறு வயது முதல் கொண்டே, ஒரு மனிதன் இளம் வயதிலேயே சிறு பருவத்தில் இருந்தே அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தோற்றமெல்லாம் பொல்லாததே அப்படின்னு தேவனை சாட்சி கொடுக்கிறான். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. பொல்லாதது சின்ன வயசுல இருந்தே பொல்லாததுதான். இந்த சின்னதுலயே தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50லயா வளர போகுது. 5 வயசுலேயே தெரியும் இந்த பிள்ளை எப்படி வளரும், அது பிற்காலத்தில் எப்படி இருக்கும். இளம் வயதில் இருந்தே அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தோற்றமெல்லாம் பொல்லாதது என்று கர்த்தர் அன்னைக்கு சொன்னார். ஆகவே இனி நான் ஜலத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன், இவங்களுடைய பொல்லாத மனுஷர்களை ஜலத்தால் அழிச்சிட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னார். இப்படி உலகத்திலே பெரும்பாலான ஜனங்களுடைய இருதயங்கள் ஒரு உத்தம இருதயம் இல்லை. ஆனால் தேவன் தேடுகிறார். அவர் தேடும் இருதயம் ஒரு உத்தம இருதயம். கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, பூலோகம் எங்கும் தேடுகிறது, பூலோகத்தை சுற்றி சுற்றி வருகிறது, தேடுகிறார். உத்தம இருதயம் யார்கிட்ட இருக்குது, உத்தம இருதயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றுகிறது. உத்தம இருதயத்தை பார்த்துட்டாருன்னா அவங்களோட வாழ்வில் வல்லமையை விளங்க செய்கிறார். நாம் முதலாவது ஒரு வசனத்தை வாசித்தோம். நாத்தான் வேலை ஆண்டவராகிய இயேசு பார்த்தார். அவனை பார்த்த உடனேயே அவர் சொன்னார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலுக்குள்ள அநேக உத்தம இருதயம் படைச்சவங்க இருந்தாங்க, இவனும் ஒருவன். நாத்தான் வேல் ஒரு உத்தம இருதயம் படைத்தவன். அப்படியே யோபு பக்தனை குறித்து ஆண்டவருடைய சாட்சி. அவனை பார்த்து கர்த்தர் அவனுடைய உத்தம இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தான். ஒரு நாளிலே சாத்தான் வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறான். அப்போ சாத்தான்கிட்ட கேட்பாரு, நீ எங்கே போயிட்டு எங்கே வர? நான் உலகமெல்லாம் பூமியெல்லாம் நான் சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கர்த்தர் கேட்டார், என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? யோபை எதுவும் பார்த்தியா? அவனை நீ பார்த்துடக்கூடாது, அவனை தொற்றக்கூடாது. யோபின் மீது கவனம் வைத்தாயோ? அவன் யார்? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று சொன்னார். யோபு 1ஆம் அதிகாரம்
8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது கர்த்தருடைய சாட்சி. அவன் உத்தமன், உத்தம இருதயம் படைத்தவன். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். உத்தம இருதயம் படைத்தவன், தன் உத்தமத்திலே அவன் உறுதியாய் இருந்தான் என்று யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் எழுதியிருக்கும். அவன் உத்தமத்திலே, அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அவன் உத்தம குணத்துல அப்படி உறுதியா இருக்கிறான். உத்தமத்தை விட்டு விலகல. சாத்தான் எப்படி சோதிச்சு பார்த்தான். கர்த்தர் சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். முகாந்திரமின்றி அவன் சோதிக்கப்பட்டான். எந்த ஒரு காரணமுமின்றி அவன் சோதிக்கப்பட்டான். கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார். ஒரே நாளில் பிள்ளைகளை இழந்தான், தன் ஆஸ்திகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய சரீரத்தின் சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையுமே இழந்தான். ஆனால் கர்த்தரிடத்துல உத்தம இருதயத்தோடு இருந்தான். எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் உத்தமமாய் கர்த்தரை பற்றி கொண்டான். அவனே கர்த்தரிடத்துல சொல்லுவான், சுமுத்திரையான தராசினாலே அவர் என் உத்தமத்தை, அவர் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை காண்பாராக. தராசில நிறுத்து, அவர் பார்த்தா என் உத்தமம் ஆண்டவருக்கு தெரியும் என்று அவன் சொல்லுகிறான். 31:6 பாருங்க. 6 சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என்னை நிறுத்து, பார்த்தா என்னோட உத்தமம் தெரியும். நான் குறைவா காணப்பட மாட்டேன், நிறைவா தான் இருக்கும். தேவன் நியமித்திருக்கிற அந்த அளவு இருக்கும் என் உத்தமம் என்று தன் உத்தமத்தை குறித்து அவனும் சாட்சி கொடுத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை, எத்தனை பிரச்சனைகள். நான் இப்போ சோதிக்கப்படுகிறேன், புடமிடப்படுகிறேன். நான் புடமிடப்பட்ட பின்பு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய வாழ்விலே வல்லமையை விளங்கச் செய்தார். உத்தம இருதயம் எங்கேயோ அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இழந்து போனதை எல்லாம் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டு அவன் சந்ததிகளை எத்தனையோ தலைமுறைகளை பார்த்து அதுக்கு பிறகுதான் அவன் கண்களை மூடினான். கர்த்தருடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்தார், வல்லமையை விளங்கச் செய்தார். இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டான். முன்னாலே இருந்ததை விட எல்லாம் 2 மடங்கு. முன்னாலே இருந்த பிள்ளைகளை விட அழகிலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் அவங்க மேன்மையான பிள்ளைகள், உலகத்திலேயே அழகில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். உத்தமம், ஆண்டவர் தேடும் இருதயம் ஒரு உத்தமமான இருதயம். வேதத்தில் அநேகர் இடம் பெற்றிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உத்தமர்கள் உண்டு. உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அவன் உத்தம இருதயம் படைத்தவன். இப்படி அநேக உத்தமர்கள் இருக்கிறாங்க. இன்றும் அநேக உத்தமர்கள், நிறைய உத்தமர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேதத்தை யாரு தெரிஞ்சுக்கிட்டு வேதத்தை அறிந்து அதன் வழியில் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உத்தமர்கள் தான். ஆகவே தான் வேதத்தை அறிய வேண்டும், வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உத்தமர்கள் என்று விளங்க வேண்டுமானால் வேதம் தெரிஞ்சிருக்கணும், இந்த வேதத்தை அறிந்திருக்கணும். வேதத்தின் பாதையிலே, வேதத்தின் வழியிலே, சத்தியத்தின் மார்க்கத்திலே நம்ம நடக்கணும். நடந்தாதான் அவங்க தான் உத்தமர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம இருதயம் படைச்சவங்க பாக்கியவான்கள், அவங்க தான் உத்தமர்கள். அவங்க போற மார்க்கம் உத்தம மார்க்கம். வேதம் அது உத்தமமானது.
இந்த வேதத்தின் வழி அது உத்தமமான மார்க்கம். அதன் வழியே நடக்கிறவங்க உத்தமர்கள். அவர்களுடைய இருதயம் உத்தம இருதயம். அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வல்லமையை ருசிக்க முடியும். கர்த்தர் எத்தனை வல்லவர்! வானத்தை திரை போல விரித்த வல்லவர், பூமியை பரப்பின வல்லவர், சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லைக்குறியை நியமித்த வல்லவர். உலகத்தில் பார்க்கிறவைகள் அனைத்தும் அவருடைய வல்லமையால் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நாம் எதிர்பார்க்கிற விடுதலை, நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற சந்தோஷம், எதிர்பார்க்கிற சமாதானம் கிடைக்கும். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? உத்தம இருதயத்தை தேடுகிறார். உத்தம இருதயம் அவர் பார்வைக்கு தென்பட்டுருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆகவே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வதற்காய் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவுகிறது. நாம் உத்தமர்கள் என்பதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? எப்படி அது நிரூபிக்கப்படுது? நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய சோதனை தான். யோபு பக்தன் உத்தமன். அவன் ஏற்கனவே உத்தமன் என்று தேவனாலே சாட்சி பெற்றவன். ஆகிலும் சோதிக்கப்படுகிறான். அவன் சோதிக்கப்படும் போதும் சொன்னான், தராசில் வச்சு நிறுத்து பார்த்தா என் உத்தமம் விளங்கும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே உத்தமத்தை நிரூபிக்கிறது சோதனை தான். சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், அதான் அவனை உத்தமன் என்று ஒரு ரிசல்ட் கொடுக்கும். யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன், உத்தமம் இருக்குது இல்லை என்பது எதிலே விளங்கும்? சோதனை தான் அதை நிரூபிக்கிறது. அவன் உத்தமன், அவன் இருதயம் உத்தம இருதயம். ஆகவே மனிதனுடைய வாழ்விலே துன்பங்கள் வருது, சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது. நம்ம அங்கலாய்க்கிறோம், ஐயோ இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, இதையெல்லாம் என்னால் சகிக்க முடியாது என்று உலகத்தை விட்டே ஓடுகிறவர்கள் உண்டு. தற்கொலை பண்ணி சாகிறவங்க எத்தனை எத்தனை. ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆகவே தான் நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். இந்த வேதத்தின் படி நடக்கிறவங்க உத்தமர்கள். அந்த உத்தமத்தை சோதனை நிரூபிக்குது. நமக்கு இருக்கிற பலத்துக்கு தக்கபடி நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும், வேதத்தின் பாதையில் நடக்கணும். இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் உத்தமர்கள் அப்படின்னா எப்படி என்னால் முடியாதே என்று நம்ம அங்கலாய்க்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்துக்கு தக்கபடி நீ கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:8, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கும். எத்தனை பேர் பூட்டிடுறாங்க? சொல்லுறோம், எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போச்சு, சம்பள உயர்வு தவறி போச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வேலை கிடைக்காம போச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மை ஆசீர்வாதம் நல்ல ஒரு பலன் தவறி போச்சு. உனக்கென்று ஒரு வாசலை திறந்து வைத்தால் அதை யார் அடைப்பா? யாரும் அடைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நமக்கு இருக்கிற பலத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அதுதான் உத்தமம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடத்திலும் அறிக்கையிடணும். மறுதலிக்கவே கூடாது. அவரை மறுதலிச்சா நம்மளை மறுதலிச்சிருவார். பிதா முன்பு நம்முடைய பேரை சொல்ல மாட்டார், மறுதலிச்சிருவார்.
அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டால் இதோ திறந்த வாசல், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தடைகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் கட்டுகள், ஏன் போராட்டங்கள்? தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒருத்தரும் பூட்ட மாட்டாங்க. நமக்கு இருக்கிற பலத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவங்க தான் உத்தமர்கள். உத்தம இருதயம் படைச்சவங்க. உத்தம இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். வேதத்தின் பாதையில் நடக்கும்போது கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. நம்மளை பார்க்குறாரு, உத்தம இருதயத்தை தேடுறாரு. சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா, இவங்க சத்தியத்தை தான் பின்பற்றுகிறார்களா என்று கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்றும் வேதத்தில் தீர்க்கதரிசி சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் பாகம், கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அவர் சத்தியத்தை பார்க்கிறார். அதனால தான் வேதத்தின் சத்தியம் என்ன எழுதி இருக்குதோ அதை நம்ம அப்படியே அதை கை கொள்ளணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறத குறைச்சி கூட்டி எழுத்தை மாற்றி சுருக்கி இஷ்டத்துக்கெல்லாம் இல்லை, என்ன எழுதி இருக்குதோ எழுதினதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை பார்க்கிறது. எப்படி கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறதோ, நம்முடைய கண்ணீரை காண்கிறதோ, கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தையும் காண்கிறது. கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. பார்க்கிறாரு, சத்தியம் இருக்குதா, உத்தம இருதயம் சத்தியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதா? ரைட், அவ்வளோதான். வாசலை திறந்துருங்க, அவங்க உள்ள பிரவேசிக்கட்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஒரு நாளிலே அந்த சத்தம் கேட்கும். சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய நீதியுள்ள ஜாதி, அவங்க உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை யார் கை கொள்றாங்களோ அவங்க ஒரு பரிசுத்த ஜாதி, நீதி உள்ள ஜாதி. அந்த ஒரு ஜாதி தான் பரலோகம் போகும். பூலோகத்தில் பல ஜாதி இருக்குது, மனுஷனே பிரித்து வச்சுக்கிட்டாங்க. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அது நம்ம இந்தியாவில் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று பல பாகுபாடுகள். எத்தனை ஒரு விசனமான ஒரு காரியம். 2 வயது குழந்தை பிறந்த நாள் அன்று அவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதான். தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதிக்குள்ள கோயில் போல் இருக்குது அது. அந்த குழந்தை பிறந்த நாள் அன்று பெற்றோர் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய், சரி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு கோயிலுக்கு வெளியே நின்று நன்றி சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த 2 வயது குழந்தை என்னமோ கோயிலுக்குள்ளே ஓடிடுச்சு போல். அதனால் தீட்டுப்பட்டுருச்சான். அதுக்கு எத்தனை லட்சம்? 26,000 ஃபைனா இவ்வளோ போட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் நடக்கிற இது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரில. ஆனால் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். பாருங்க, நம்முடைய நாடு எப்படி இருக்குது. எல்லாம் போக முடியாது. நீதி உள்ள ஜாதி ஒன்றுதான் நித்தியத்தை சுதந்திரிக்கும். வேதத்தை கை கொள்ளக்கூடிய நீதி உள்ள ஜாதி அது ஒன்றுதான் பரலோகம் போகும். இங்கே உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று பாகுபாடு பார்த்து இன்றைக்கு தெய்வங்களையும் அப்படி அவங்க இஷ்டத்துக்கு படைச்சுக்கிட்டாங்க அல்ல. ஆகவே நாம் கண்களை மூடும் நாளிலே, நம்முடைய ஓட்டம் முடியும் நாளிலே நமக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். நமக்காக வாசல் திறக்கப்பட வேண்டும். சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அருமையானவர்களே, நமக்கு வாசல் திறக்குமா? சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோமா? அதை அறிந்திருக்க வேண்டும். தேவனோட சித்தம் மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறட்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம், ரட்சிப்பை சுதந்திரிப்போம், வாசல் திறக்கப்படும், அவரோடு நித்தியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட உம்முடைய சத்திய வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பூமியின் குடிகள் அனைவர் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவர் நீர். நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற ஆண்டவர். துன்பப்படுகிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் நீர் பார்க்கிற தேவன். கஷ்டப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் காண்கிறீர். உபத்திரவப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கிற தேவன் நீர். இளைப்பாறுதல் தருகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஒவ்வொருவரும் படுகிற கஷ்டத்திலே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம். நோயினாலே கஷ்டப்படுகிறவர்களை, வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகம் கொடுக்கிற தேவன் நீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசித்தோம்ப்பா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று நாங்கள் வாசித்தோம். எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று கூட நாங்கள் வாசித்தோம்ப்பா. நாங்களும் நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருக்க, நல்ல சிந்தைகள் உடையவர்களாக இருக்க, உத்தமமாய் நடக்க எங்களை காண்கிற ஒவ்வொருவரும் எங்களில் உம்மை காண்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமாறு எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து தியானித்து உம்மை நாங்கள் பின்பற்றி நடக்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாட்களிலும் கூட கஷ்டப்படுகிற, பாரத்தோடு இருக்கிற, வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல ஆறுதலை கொடுங்க, அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதை தியானித்து அதை கைக்கொள்ளுவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.